அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதின 2வது நிருபம் 9வது அதிகாரம் 8 10 வரை உள்ள வசனங்கள். 2 கொரிந்தியர் 9வது அதிகாரம் 8 10 வரை உள்ள வசனங்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த பகுதியில் கொடுத்ததலை பற்றியும் கொடுத்ததனுடைய ஆசீர்வாதத்தை பற்றியும் சொல்லுகிறாரு. நம்ம இதை பார்க்கும்போது கொடுத்தல் தேவன் தருகிற மிகப்பெரிய கிருபை, கிருபையின் வரம் என்று இந்த பகுதி சொல்லுது. பொதுவாகவே நம்ம தேவனுடைய கிருபை என்று சொன்னாலே பெற்றுக்கொள்ளுதல் அப்படின்னு நினைப்போம். தேவன் நமக்கு ஆசீர்வாதம் தருகிறது, கிடைக்கிறது தேவனுடைய கிருபை அப்படின்னு நினைக்கிறோம். உண்மைதான், அதுல தப்பு இல்லை. ஆனா அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த பகுதியில் சொல்லும்போது என்ன சொல்லுகிறார்னா, கிவிங் இஸ் a grace from God அப்படின்னு சொல்லிட்டு இந்த பகுதியில் மக்களுக்கு சொல்லுகிறதான காரியத்தை நம்ம பார்க்கிறோம். கொடுத்தல் தேவன் தருகிற ஒரு மிகப்பெரிய கிருபையின் ஆசீர்வாதம் என்று இங்க சொல்லுகிறத நம்ம பார்க்க முடியும். இங்க அப்போஸ்தலனாகிய பவுல் நிருபத்தை எழுதும்போது இது எந்த சூழ்நிலையில இந்த பகுதி பவுல் எழுதற்கு ஆவியானவர் தூண்டினார் அப்படின்னு சொல்லும்போது, சபை எருசலேமிலே ஆரம்பிக்கப்பட்ட 20-25 ஆண்டுகளுக்கு பின்பு பல இடங்களிலும் புரோஜாதிகள் மத்தியில், கொரிந்துல, தெசலோனிக்கேல, இன்னும் மக்கெதோனியாவில் பல இடங்களில் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட விசுவாசிகள் கூடி ஆராதிக்க வைக்கிக் கொள்ளவும், கிறிஸ்துவை குறித்து கிறிஸ்துவுடைய சுவிசேஷம் உலகம் முழுவதும் போக வேண்டும் என்ற சிந்தனையோடு, தூர இடங்களில் இருக்கிற சபைகளை குறித்த எண்ணங்களோடு ஜெபிக்கிறவர்களாக இப்படி இருக்கும்போது, எருசலேமில் இருக்கிற சபை ஒரு காலத்துல ரிச் சர்ச், ஏனென்றா ஆரம்பத்தில் தங்களுக்கு உண்டானவைகளை விட்டு கொடுத்தாங்க, செல்வங்கள் இருந்தது. 20-25 ஆண்டுகளுக்கு பின்பு மிக ஏழைகள். சுவிசேஷத்து நிமித்தம் முதற் சர்ச் ஏழையாக்கப்பட்டது. அதற்கு அடையாளம் எருசலேம் சர்ச். எருசலேம் வெரி ரிச் பிளேஸ், பிசினஸ் பீப்புள் இருந்தாங்க, செல்வந்தர்கள் இருந்தாங்க. அங்கே ஆண்டவரை முதல்ல ஏற்றுக்கொண்ட யூதர்களுக்கெல்லாம் பெரிய பெரிய மாடு வீடுகள் எல்லாம் இருந்தது. ஆனால் சுவிசேஷ நிமித்தம் வீடுகளை இழந்து, செல்வங்களை இழந்து, பொருட்களை இழந்து மிகுந்த கஷ்டத்துக்குள்ளாக்கப்பட்டு அவங்களும் தானாக எல்லாத்தையும் கொடுத்தாங்க. முதலாவது ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட சபை பரிசுத்த ஆவியானவருடைய வெளிப்படையான அடையாளங்களை, அற்பங்களை பார்க்கும்போது அந்த நிகழ்வுகள் அவர்களை கிறிஸ்துவுடைய வருகை சீக்கிரத்தில் இருக்குங்கிறதான உணர்வுக்கு நேராக தூண்டப்பட்டபடினால இருந்தவைகளை எல்லாவற்றையும் விட்டு கொடுத்து, எதுக்கு நமக்கு உலகத்தில் தேவை? ஆண்டவர் மரித்தாரு, அவர் சொன்னபடி அடக்கம் பண்ணப்பட்டாரு, உயிரோடு எழுப்பினாரு, சொன்னபடி பரிசுத்த ஆவியானவரை அனுப்பினாரு. நான் பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையான செயலை கண்கூடாக கண்டோம், நான் பெற்றுக்கொண்டிருக்கிறோம், மறுபடியும் வருகிறேன் என்று சொல்லுகிறவர் வரப்போகிறாரு. எதுக்கு இதெல்லாம் வச்சு நம்ம கஷ்டப்படுறோம்? கூடு கூட அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. கடைசியில் பார்த்தா ஒரு சில வருஷங்கள் போச்சு, 5 வருஷம் 10 வருஷம் கிறிஸ்து வரல, 15 வருஷம் 20 வருஷம் கிறிஸ்து வரல. வந்ததெல்லாம் ரோமர்களுடைய, நீரோ மன்னனுடைய உபத்திரவங்கள், கஷ்டங்கள், பசிகள், பட்டினிகள், வேதனைகள். புறஜாதி சபைகள், மற்ற சபைகளில் இருந்து அவர்களுக்கு உதவி தேவைப்பட்டது. அங்கே இருந்தெல்லாம் அனுப்பி வைக்கிறாங்க. என்ன உதவி தெரியுமா? கஞ்சி, சாப்பாட்டுக்கு வழி இல்லை. அரிசிகளையும் துணிமணிகளையும் கலெக்ட் பண்ணி பணங்களையும் கொடுத்து அனுப்புறாங்க. ஸோ கொரிந்து சபையில் எருசலேம் சபையினுடைய தேவைகளை குறித்து அங்கே பேசும்போது அவர்களுக்காகவும் மற்ற ஏழைகளுக்காக, ஏழை பரிசுத்தவான்களுக்காக கொடுக்கிறத பற்றி அங்கே பவுல் மூலமாக கர்த்தர் அவர்களுக்கு வெளிப்படுத்துகிற காரியத்தை தான் நம்ம பார்க்கிறோம். இங்கே நம்ம பார்க்கிறோம் 8வது வசனத்தில் பார்க்கிறோம், மேலும் நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணம் உள்ளவர்களாகவும் சகலவித நற்கிரியைகளினாலும் பெருகுகிறவர்களாக இருக்கும்படியாக தேவன் உங்களிடத்தில் சகலவித கிருபையையும் பெருக செய்ய வல்லவராயிருக்கிறார். வாரி இறைத்தான், ஏழைகளுக்கு கொடுத்தான், அவனுடைய நீதி என்றென்றைக்கு நிற்கும் என்று எழுதியிருக்கிறபடியாகும்.
பாருங்க, நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணம் உள்ளவராகவும் சகலவித நற்கிரியைகளிலும் பெருகுகிறவர்களாய் இருக்கும்படிக்கு தேவன் உங்களிடத்தில் சகலவித கிருபையையும் பெருக செய்ய வல்லவராய் இருக்கிறார். நீங்கள் நற்கிரியைகளை செய்து இல்லாதவர்களுக்கு தானம் பண்ணி இல்லாதவர்களுடைய தேவைகளை அவர்களுக்கு கொடுத்து உங்களிடத்தில் இருக்கிறவைகளை பகிர்ந்து கொள்ளுகிற அந்த நற்கிரியைகளை வாரி இறைத்து தாராளமாய் உதாரத்துவமாய் கொடுக்கக்கூடிய கிருபையை உங்களிடத்திலே பெருக பண்ணுவாராக என்று அப்போஸ்தலனாகிய பவுல் அந்த சபைக்காக ஜெபிக்கிறதான காரியத்தை நம்ம பார்க்கிறோம். மக்களை குறித்து அவர்களிடத்தில் சொல்லுகிறத நம்ம பார்க்கிறோம். கிவிங் இஸ் த கிரேட்டஸ்ட் கிஃப்ட் ஃப்ரம் காட். நம்ம கொடுக்கிறவர்களாக, கொடுக்கக்கூடிய மனமுடையவர்களாக இருக்க வேண்டும். வேதத்தின்படி, வேத உண்மையின்படி பூமியும் அது நிறைவும் உலகமும் அதில் உள்ள குடிகளும் யாருடையது? கர்த்தருடையது. பூமி யாருடையது? கர்த்தருடையது. பூமியில படைத்த எல்லாம் யாருடையது? கர்த்தருடையது. நம்ம கையில கொடுத்திருக்கிற காசு யாருடையது? கர்த்தருடையது. அப்போ வேதத்தின்படி கர்த்தர் உலகத்துல யாரையும் ஓனரா வைக்கல, மேனேஜர்ஸா தான் வச்சிருக்கிறாரு. ஸ்டீவர்ட்ஷிப், உக்ரானத்துவம் தான் உலகத்துல மனிதனை கையில கொடுக்கப்பட்டிருக்கே தவிர ஓனர்ஷிப் எதுவுமே ஆண்டவர் மனுஷனுக்கு என்ன செய்யல, கொடுக்கல. எப்போதுமே ஓனர் அவர் தான். நம்ம யாருன்னா ஸ்டீவர்ட், நிர்வாகி அல்லது மேனேஜர். ஆஃப் த ரெஸ்பான்சிபிலிட்டி which God has given to us. நாம் நம்முடைய கையில கொடுக்கப்பட்டிருக்கிறதான செல்வங்களுக்கு, சொத்துக்கு, பொருளுக்கு, பணத்திற்கு, நம்முடைய கல்விக்கு, நம்முடைய அறிவுக்கு நாம் மேனேஜர்ஸ். அதை எப்படி இந்த உலகத்துல மனிதர்களுக்கு பிரயோஜனமாக பயன்படுத்த வேண்டும், எப்படி பயன்படுத்துகிறோம் என்று கர்த்தர் பார்த்துட்டு இருக்கிறார். ஆனா நம்முடைய மாம்சமும் பிசாசு என்னன்னு சொன்னா, நீ ஓனர், இது உன்னுடையது, உன்னுடைய பூமி, உன்னுடைய சொத்து, உன்னுடைய அறிவு, உன்னுடைய தாளந்து, உன்னுடைய வேலை, உன்னுடைய பணம். இது நம்முடைய ஈகோ. நம்முடையது எதுவுமே கிடையாது. நம்ம எல்லாத்துக்கும் என்ன செய்யும்? பொறுப்புடைய நல்ல மேனேஜர்ஸ், நல்ல ஸ்டீவர்டா இருக்கணும்னு தான் ஆண்டவர் விரும்புகிறார். நல்ல ஸ்டீவர்டா ஆண்டவர் இதை கொடுத்திருக்கிறாரு. இதுல நம்முடைய தகுதி என்ன? நீங்க பாருங்க, எல்லாருக்குமே ஒரே டீச்சர் தான் சொல்லி கொடுப்பாங்க. ஸ்கூல்ல மேக்ஸ் சொல்லி கொடுப்பாங்க. சொல்லி கொடுத்து முடிந்த உடனே ஒரு பிள்ளை கரெக்டா செய்து சொல்ல சொல்ல செய்துட்டே இருக்கும். ஒரு பிள்ளைக்கு 10 தடவை எழுதி பார்த்தாலும் அந்த தலையில என்ன செய்யாது, யாராது. யார் அந்த ஞானத்தை கொடுத்தது? ஆண்டவர் கொடுத்த ஞானம். ஆசிரியர் உடனே பதில் சொல்ற பிள்ளைய பாராட்டுவாங்க. பதில் சொல்ல முடியாத சீரோ எடுக்கிற பிள்ளை என்ன செய்ய மாட்டாங்க, பாராட்ட மாட்டாங்க. அது நடைமுறை. ஆனா அது உண்மை. ஆனா அந்த உடனே சொல்லக்கூடிய அந்த ஞானமுடைய பிள்ளை அதை எங்கே இருந்து சம்பாதிச்சு? ஒரு இடத்துல இருந்து சம்பாதிக்கல. அந்த ஞானத்தை ஆண்டவர் அந்த பிள்ளைக்கு என்ன செய்தாரு? கொடுத்தார். செல்வங்கள், அறிவுகள், ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாமே ஆண்டவர் கொடுக்கிறது. நீங்க பாருங்க, ஒரே வேலையை 2 பேரும் செய்யறாங்க. ஒரே வேலையை நீங்க பாருங்க, பிரைவேட் ஸ்கூல்ல வேலை செய்யறவங்க 14 மணி நேரம் வேலை செய்யறாங்க. ஸ்கூல்ல ஒரு 8 மணி நேரம், வீட்டில் போய் 8 மணி நேரம். அவங்களுக்கு சம்பளம் 10,000. கவர்மெண்ட் ஸ்கூல்ல வேலை செய்யறவங்க ஒரு 6 hours. நான் லட்சுமி டீச்சரை சொல்லல, பொதுவாக சொல்றேன். 6 hours or 8 hours வேலை செய்யறாங்க. அவங்க 80,000 1 லட்சம் வாங்குறாங்க. இட் இஸ் கிரேஸ், காட் அலவுட்.
So we are privileged. இது ஒரு சின்ன எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். நீங்க பாருங்க, PhD முடிச்சவங்க எல்லாம் 10,000 ரூபாய் சம்பளத்துக்கு வேலை பார்க்குறாங்க. டிப்ளமோ முடிச்சவங்க எல்லாம் 10 லட்சம் ரூபாய் சம்பளத்துக்கு வேலை பார்க்குறாங்க. நிறைய விஷயங்கள். மனிதன் பெருமைப்படுவதற்கு ஒன்றுமில்லை, ஆனால் இவைகளை உணர்ந்து கொள்ள வேண்டும். மனிதன் 10 லட்சம் வாங்கினாலும் சரி, நல்ல 100க்கு 100 மதிப்பெடுத்திருக்கிறதா இருந்தாலும் சரி, நிறைய சொத்து ஐஸ்வர்யங்கள் நம்முடைய பரம்பரையிலிருந்து நமக்கு கொடுக்கப்பட்டிருந்தாலும் சரி, நல்லது. அவைகளை நல்ல நிர்வாகிகளாக, தேவனுக்கு மகிமையாக, பணிவோடு, அன்போடு நிர்வாகம் பண்ணுங்கள். மற்றவர்களுக்கு கொடுங்கள், இல்லாதவர்களுக்கு கொடுங்கள். கர்த்தருக்கு மகிமையாக வாழுங்கள். இன்னும் சேர்க்கணும் 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 அப்படின்னு இருந்தீங்கன்னா கொஞ்ச நேரம் ஆண்டவர் பார்த்துட்டு இருப்பாரு. அதுக்கப்புறம் கர்த்தர் என்ன செய்வார்னு பைபிள் சொல்லுது. என்ன செய்யுது? ஒரு அருமையான வசனம் பைபிள்ல இருக்குது. அவைகளுக்கெல்லாம் ஆண்டவர் கழுகுகளை போல சிறகு கொடுப்பாராம். நீங்க சேர்த்து வச்சிருக்கிறதெல்லாம் திடீர்னு ஒரு நாள் உங்களை காணாம அதெல்லாம் என்ன செய்திரும்? பறந்து போயிடும். பைபிள்ல வசனம் இருக்குதா? நீதிமொழிகள் 23வது அதிகாரம் 4-5 வசனங்களை வாசிப்போம். அது கழுகுகளை போல தனக்கு சிறகுகளை உண்டு பண்ணி கொண்டு ஆகாய மார்க்கமா என்ன செய்யும்? பறந்து போகும். ஏன்னா கீழோடி பறந்து போனா பார்த்துருவாங்க, நீங்களும் பார்த்துருவீங்க. நீங்க பாருங்க, நிறைய செல்வந்தர்கள் தங்களுடைய இழந்து நிற்கும் போது அவங்க சொல்லுவாங்க, ஆனா மனுஷன் என்ன செய்வாங்கன்னா, அவங்க தப்பு பண்ணிட்டாங்க, பணக்காரன் ஆயிட்டான்னா ரொம்ப அறிவுள்ளவன்னு சொல்லுவாங்க, இழந்துட்டான்னா அவன் ரொம்ப மோசக்காரன்னு சொல்லுவாங்க. அது உண்மையிலே தவறான காரியம். பணக்காரன் ஆகிறது அவனுடைய திறமை உண்டு, உழைப்பு உண்டு, இல்லைன்னு நான் சொல்ல வரல. பட் உண்மையிலே ஆண்டவர் கொடுக்கிற கிருபை. இழந்து போறது அவன் அவனுடைய பலவீனத்தினாலேயோ, அவன் அறிவில்லாததுனாலேயோ, பெரிய தப்பு பண்ணிட்டதுனாலே யாரும் என்ன செய்ய மாட்டாங்க, இழந்து போக மாட்டாங்க. அது தானா என்ன செய்கிறோம் போயிடும். அது என்ன காரணத்துக்கு போகுதுன்னு ஆண்டவருக்கு தான் தெரியும். ஒருவேளை இந்த இடத்துல இந்த சங்கீதக்காரன் சொல்லும்போது, ஐஸ்வர்யவனாக வேண்டும் என்று பிரயாசப்படாதே, சுய புத்தியை சாராதே. சுய புத்தியை சார்ந்து தன்னுடைய அறிவை ஞாந்து நான் அப்படி பிளான் பண்ணேன், இப்படி டெக்னிக்கா போட்டேன், இவ்வளவு சம்பாதிச்சேன், அங்க போட்டேன் இங்க போட்டேன் பிளான் பண்ணி தன்னுடைய சுய புத்தியை சார்ந்து சம்பாதிச்ச அந்த படத்து மேலேயும் பொருள் மேலேயுமே மைண்டை வச்சுட்டு இருந்தேன்னா ஒரு நாள் என்ன செய்வார் ஆண்டவர்? நீ ஒண்ணுக்கு மேல கூட்டி வச்சுட்டு போவ, கீழே இருக்கிறதுல ஆண்டவர் என்ன செய்வாரு? சிறகு கொடுத்து திடீர்னு ஒன்னா என்ன செய்திருக்கோம்? இல்லாமற் போகும் பொருள் மேல் உன் கண்களை பறக்க விடுவானேன். அது கழுகுகளை போல சிறகுகளை தனக்கு உண்டு பண்ணி கொண்டு ஆகாய மார்க்கமாய் பறந்து போகும். நீங்க பாருங்க, நிறைய பேர் திடீர்னு தங்களுடைய ஐஸ்வர்யங்களை இழந்து நிற்கிறவங்கள்ட்ட போய் கேட்டா சொல்லுவாங்க, எப்படின்னு தெரியாது, நான் எல்லாம் நல்லா தான் செய்தேன், எப்படி போச்சுன்னு எனக்கு என்ன செய்யாது தெரியாது. ஆனா ஆண்டுடைய வசனம் சொல்லுது, வரும்போது இது எப்படி வந்துன்னு உனக்கு தெரியக்கூடாது. இது நான் பெரிய திறமையினால, பெரிய அறிவாளியாக நான் உழைச்சிட்டு நான் சம்பாதிச்சேன் நினைக்காம, விசுவாசிகள் இதை ஆண்டவர் அனுமதிச்சிருக்கிறாரு. ஆண்டவர் எனக்கு ஞானம் கொடுத்திருக்கிறாரு, கல்விக்கான வாய்ப்புகளை தந்திருக்காரு. நான் பிறக்கிற போது எனக்கு கொஞ்சம் செல்வங்களை வைத்திருந்து தந்தாரு, எனக்கு உடனே வேலை கிடைச்சது, நல்ல வேலை கிடைச்சதுருக்கு, எனக்கு நல்ல வருமானங்கள் இருக்குது. இது கர்த்தர் தந்த கிருபை. ஆனபடினால இதை நான் என்ன செய்ய வேண்டும்? நல்லபடியா நிர்வாகம் பண்ண வேண்டும். என்னோடு இருக்கிற சகோதரர்களுக்கு கொடுக்க வேண்டும், என்னோடு இருக்கிற அயலகத்தார்களுக்கு கொடுக்க வேண்டும். கொடுக்கிறதுல எந்த விதமான பார்ஷியாலிட்டி இருக்கக்கூடாது. மனிதர்களாக மட்டும் இருக்க வேண்டும். தேவைகள் இருக்கிற மனிதர்களுக்கு கொடுக்க வேண்டும். அவர்கள் எதை சார்ந்தவர்கள், எந்த மதத்தை சார்ந்தவர்கள், எந்த இனத்தை சார்ந்தவர்கள், எந்த பகுதியை சார்ந்தவர்கள், எவர்கள் நல்லவர்களா கெட்டவர்களா என்பது கூட அடிப்படை தேவைகளை கொடுக்கிறதுல இருக்கக்கூடாது. பசியோடு இருக்கிறான ஆகாரம் கொடு, அதான் பைபிள் சொல்லுது.
ஒருவேளை அவன் தண்ணி கூட அவன் சாராயம் குடிச்சிட்டு கூட இருக்கலாம். நமக்கு கஷ்டமா தான் இருக்கும். பசியோடு இருந்தா அவனுக்கு ஒரு ஆகாரத்தை என்ன செய்யுது கூட, அவன் மனுஷனா இருந்தா போதும். அதுபோல தேவையோடு இருக்கிறவர்களுக்கு, அடிப்படை தேவைகள், உடை இல்லாமல் இருக்கிறவர்களுக்கு, தங்க இடம் இல்லாமல் இருக்கிறவர்களுக்கு, படிப்புக்கான உதவி இல்லாமல் இருக்கிறவர்களுக்கு நாம் தாராளமாக உதாரத்துவமாக கொடுக்க வேண்டும். குறிப்பாக சபை பரிசுத்தவான்களுடைய தேவைகள் இல்லை. இங்க அப்போஸ்தலனாகிய பவுல் எருசலேமில் இருக்கிற விசுவாசிகளுடைய தேவைகளுக்காக, பரிசுத்தவான்களுடைய தேவைகளுக்காக கொடுக்கிறத பற்றி பேசிட்டு வராரு. கடமைப்பட்டவர்கள், பொறுப்புடையவர்கள். இன்றைய கிறிஸ்தவம் பரிசுத்தவான்கள் என்பதை ஒரு தவறான கண்ணோட்டத்தோட பார்த்து, ஒரு சிலரை தூக்கி மேலே வச்சு எல்லாவற்றையும் கொடுத்து அவங்க பெரிய இப்போ ஹெலிகாப்டர்லேயும் அப்படி பறந்துட்டு இருக்கிறாங்க. வேதம் பரிசுத்தவான் என்று யாரை சொல்ல தெரியுமா? இயேசு கிறிஸ்துவுடைய இரத்தத்தின் மூலமாக கழுவி பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள், விசுவாசிகளை சொல்லுது. சபையில் இருக்கிற பரிசுத்தவான்களுக்கு, பரிசுத்தவான்கள் யாரு? சபையில ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட விசுவாசிகள் தான் பரிசுத்தவான்கள். இன்னைக்கு சிலர் தங்களுடைய சுய கிரியைகளை முன்வைத்து தங்களை பரிசுத்தவான்கள் என்று அழைத்துக் கொள்கிறாங்க. அவர்கள் அதற்காக சில அர்ப்பங்களை செய்கிறாங்க. ஒருவேளை திருமணம் பண்ணாமல் இருக்கிறதுனால் அவர்கள் பரிசுத்தவான்கள், அவர்கள் ஒருபடி மேலானவர்கள் அப்படின்னு நினைக்கிறாங்க. சிலர் தங்களை வைத்துக் கொள்கிறார்கள். சிலர் தங்களுடைய அதிக ஆவிக்குரிய பண்புகளை வெளிப்படுத்தி தங்களை பரிசுத்தவான்கள் என்று சொல்லிக் கொள்கிறார்கள். ஒருவேளை அவர்களுடைய ஜெப வாழ்க்கை அதிகமாக இருக்கலாம், அவர்களுடைய அர்ப்பணம் அதிகமாக இருக்கலாம், அவர்களுடைய தியாகம் அதிகமாக இருக்கலாம். ஆனால் அவைகள் ஒரு மனிதனை பரிசுத்தவானாக மாற்றவில்லை. இயேசு கிறிஸ்துவுக்குள் நாம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம், நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம், அவருடைய பிள்ளையாக மாற்றப்பட்டிருக்கிறோம். விசுவாசிகளை தான் வேதம் பரிசுத்தவான் என்று சொல்லுது. தயவு செய்து தப்பாக நினைத்து, வேதத்துக்கு புறம்பாக நினைத்து ஒரு சிலரை தவறாக அவங்க தங்களை ஏமாற்றிக் கொள்வதற்கு, வழிந்திப்பி சொல்வதற்கு காரணமாக இருக்காதுங்க. ஒரு சில நபருடைய கையில கொண்டு எல்லாவற்றையும் கொடுக்காதுங்க. அது வேதத்தினுடைய ஆலோசனை கிடையாது. தேவைக்கு கொடுங்க. மற்றபடி சபை விசுவாச குடும்பங்களுக்கு நாம் கொடுக்கவும், அவருடைய அடிப்படை தேவைகளில் குறைவுகளை நிறைவு பண்ணுவது நமக்கு கொடுத்த ஆண்டவர் கொடுத்திருக்கிற வரம். அதுபோல அதனாலதான் மிஷனரிஸுக்கு புதிய இடங்கள்ல ஒன்றுமில்லாத ஜனங்களுக்கு அந்த தேவையில் சந்திக்கப்படுவதற்கு நீங்கள் எந்த ஒரு மிஷனுக்காக கொடுத்தாலும் அந்த மிஷன் அக்கௌண்டபிலிட்டி கரெக்டா இருக்கான்னு பாருங்க. நீங்க கொடுக்கிற காசு என்ன நோக்கத்திற்கு கொடுக்கப்படுகிறது, அங்க போய் சேருதா என்று பாருங்க. ரெஸ்பான்சிபிள் அக்கௌண்டபிலிட்டி இல்லாதவங்களுக்கு நீங்க யாருமே என்ன செய்ய வேண்டியதில்லை, கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அது சபையாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் எந்த காணிக்கைக்கும் அதிகாரி ஒரு தனிநபர் கிடையாது. சபையும் அதற்கு ஒரு ஆண்டவருடைய நியமத்தின்படியான அக்கௌண்டபிலிட்டி எல்லாத்துக்குமே இருக்கிறது. கொடுக்க வேண்டும், அது மிகவும் நேர்த்தியாக நடத்தப்பட வேண்டும், ஒழுங்கத்தோடும் கிரமத்தோடு நடத்தப்பட வேண்டும் என்பது வேதத்தினுடைய ஆலோசனை. இதை மீறி இன்றைக்கு கொடுத்தல் எதற்காக? சுயநலத்தை சார்ந்த கொடுக்கை. இன்னைக்கு வேதத்துல சொல்றாங்க, நீ இவ்வளவு காணிக்கை கொடுத்தா இவ்வளவு உனக்கு பணம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, வேதத்துக்கு அதுக்கு சம்பந்தமே இல்லை. ஏமாற்றுக்காரர்கள், கள்ளர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவருக்காக கொடுத்து பார்கெயின் பண்ண முடியாது. கொடுக்கிறது ஆசீர்வாதம். இட் இஸ் a grace which is given from God. கொடுக்கக்கூடிய மனநிலையை கடவுள் தருகிறது, ஆண்டவர் தருகிற மனநிலை. ஆனா அதை கொடுக்கிறத மிகவும் ஞானமாய், மிகவும் உண்மையாய், ஜெபத்தோடு, மிகவும் தாழ்மையாக கொடுக்க வேண்டும் என்று நான் சொல்லுவேன். நீங்க கொடுக்கிறது பேப்பர்ல வருதுன்னா, நீங்கள் கொடுக்கிறது போட்டோ எடுத்து படம் பிடித்து காட்டப்படுதுன்னா, நீங்கள் கொடுக்கிறது விளம்பரம் பண்ணப்படுதுன்னா கொடுக்காதுங்க. ஏன்னா பலன் அதோட முடிஞ்சு. முடிந்த அளவு மறைமுகமாக உண்மையோடு போய் சேர வேண்டத்தில் அதை என்ன செய்ய வேண்டும், போய் சேர வேண்டும். அது கர்த்தருக்கும் உங்களுக்கும் அது எந்த இடத்துல அது அக்கௌண்டபிலிட்டி இருக்கிறது அதுக்குள்ளால நிற்க வேண்டும். கொடுத்தல், இட் இஸ் a great grace from God. நான் பெற்றுக்கொள்வதல்ல, கொடுத்தலே மேல். அப்போஸ்தலனாகிய பவுல்
அப்போஸ்தலருடைய நிருபத்துல அப்போஸ்தலர் 20வது அதிகாரம் 35வது வசனத்தை ஒருவர் வாசிங்க. அப்போஸ்தலர் 20:35. வாங்குகிறதை பார்க்கலும் கொடுக்கிறதே மேல் என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தையை நினைப்பூட்டுகிறேன் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் அந்த இடத்துல சொல்லுகிறார். அந்த இடத்துல தமிழ் பைபிள்ல ரெட்டில் அந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. ரெட்டில் எழுதப்பட்டது எது? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நேரடியாக சொன்ன வார்த்தைகள் சிவப்பு எழுத்தில் என்ன எழுதப்பட்டிருக்கிறது. இங்கே ரெட்டில் எழுதப்பட்டிருக்கிறதுனால அப்போ சுவிசேஷங்கள்ல இது எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் தேடி பார்த்தா சுவிசேஷங்கள்ல இல்லை. வாங்குகிறதை பார்க்கலும் கொடுக்கிறதை மேல் என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தையை நினைவு கூறுகிறேன் என்று பவுல் சொல்லுகிறாரு. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சுவிசேஷங்கள்ல எங்க சொல்லியிருக்கிறான்னு பார்த்தா இல்லை. அப்பதான் அதை குறித்து சிந்திக்கும் போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன எல்லாமே சுவிசேஷங்கள்ல எழுதப்படலைன்னு சொல்லிட்டு யோவான் என்ன செய்துட்டார்? நமக்கு சொல்லிட்டாரு. ஆனா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன யாவும் பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்திருக்கிறாரு? அறிந்திருக்கிறாரு. சோ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னது வேதத்தில் எழுதப்படாதது பவுல் மூலமாக பரிசுத்த ஆவியானவர் நமக்கு என்ன செய்கிறாரு? எழுதுகிறார். மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவானை பரிசுத்த ஆவியானவர் வழிநடத்தி எழுதினார். அவங்க எதை பரிசுத்த ஆவியானவர் வழிநடத்தி எதை எழுத வேண்டும் என்று சொன்னார் அதை எங்க என்ன செய்தாங்க? எழுதினாங்க. யோவான் சொல்லுகிறாரு, அவர் சொன்னதை எல்லாம் எழுதுனா எத்தனை புஸ்தகத்தினால என்ன செய்ய முடியாது? எழுத முடியாது. நிறைய விஷயங்கள் எழுதல்ல, நிறைய அற்புதங்கள் எழுதல்ல, நிறைய விஷயங்கள் எழுதல்ல. தேவையானவைகளை சுருக்கமாக ஆவியானவர் அப்போஸ்தலர் மூலமாக சுவிசேஷங்களை எழுதினார். அப்போஸ்தலனாகிய பவுல் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் அந்த இடத்த லூக்கா எழுதும்போது பவுல் சொன்னதை இவ்விதமாக அவரிடத்தில் சொன்னதை நினைவு கூர்ந்து அதை எழுதுகிறாரு. வாங்குகிறதை பார்க்கலும் கொடுக்கிறதே மேல், கிரேஸ் ஆஃப் கிவிங். இன்னும் அநேக மக்கள் என்ன செய்வாங்கன்னு சொன்னா என்ன செய்வாங்க? கடவுளுக்கு கொடுப்பாங்க. கடவுளுக்கு என்ன செய்வாங்க? கொடுப்பாங்க. நம்ம இந்தியாவில் த ரிச்சஸ்ட் காட் யாரு? வெங்கடாச்சலபதி கடவுள். நான் ரிலீஜனை பற்றி பேச விரும்பல, எல்லாராலும் இஸ் அ காட் ஆஃப் ரிச்னஸ் அப்படிங்கிறது மக்களுடைய விருப்பம். ஏன்? ஏன்னா அவர் நிறைய செல்வத்தை தருகிறாரு. நான் கேள்விப்பட்டேன், எனக்கு உண்மையானு தெரியாது, நிறைய பிஸ்னஸ் பீப்புள், பிக் பிஸ்னஸ் பீப்புள் என்னன்னா தங்களுடைய பார்ட்னர்ஷிப் எழுதும்போது இந்த வெங்கடாச்சலபதி ஒன் ஆஃப் த பார்ட்னர், மேபி 2 or 3 பார்ட்னர்ஸ் இருப்பாங்களாம். அவங்களுடைய அக்ரிமெண்ட்லேயே ஒரு பார்ட்னராக வெங்கடாச்சலபதி காடை எழுதுவாங்களாம். அப்படின்னா 4ல் ஒரு பங்கு எங்கே போயிடும்? எங்கே போயிடும்? திருப்பதி வெங்கடாச்சலபதிக்கு போயிடும். மற்ற 3 பங்கை இவங்க என்ன செய்வாங்க? பிரித்து எடுப்பாங்க. அப்படி அவர் ஒரு பார்ட்னரை வச்சா நமக்கு என்ன செய்ய? நிறைய காசு கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அங்கே மட்டும் இல்லை, இது கிறிஸ்தவரிடத்தில் அதிகமாக, கிறிஸ்தவர்கள் அதிகமாக செய்கிற கொடுப்பல் என்னன்னா கொடுத்தா கிடைக்கும். இந்த கான்செப்டில் தான் இன்னைக்கு அநேகர் கொடுக்குறாங்க. பட் இது கிறிஸ்துவுக்கும் சம்பந்தம் இல்லாத கொடுக்கு. நீங்க தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்வதற்கு, கடவுள் நமக்கு தருவதற்கு, தேவன் தருகிற ஈவுக்கு, தேவன் நடத்தின ஆசீர்வாதங்களுக்கு அவருக்கு எதுவுமே நம்ம என்ன செய்ய கொடுக்கண்டாம். அவர் கிருபையினால் நம்ம என்ன செய்கிறாரு? ஆசீர்வதிக்கிறாரு. ஆனா கொடுத்தல் என்பது தேவனுடைய மீட்பின் திட்டத்துக்கு உட்பட்ட ஒரு ஆசீர்வாதம் விசுவாசிகளுக்கு கொடுத்திருக்கிறது. நமக்கு தந்திருக்கிற ஆசீர்வாதம் கொடுத்தல். அந்த கொடுத்தல் மூலமாக நாம் முதலாவதாக எங்க பொக்கிஷங்களை சேர்க்கிறோம்? பரலோகத்தில் பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இருக்கும்போது உங்களுக்கு பரலோகத்தில் என்ன செய்யுங்கள்? பொக்கிஷங்களை சேர்த்து வைங்கள் சொன்னார்கள். அது என்னன்னா ஆண்டவருக்கென்று மனதில் தீர்மானித்து கிருபை நடத்துதல்ல, தேவையை அறிந்து உதவி செய்கிறதும். முதலாவது விசுவாசிகள் கர்த்தருடைய ஊழியத்தில் எல்லா விசுவாசிகளும் சபை என்கிற ஆவிக்குரிய அமைப்பில் அவங்க அங்கத்தினர்களாக இருக்கும்போது தங்களுடைய வருமானத்தில் ஒரு பகுதி சபையில் எடுத்துக்கொண்டு வர வேண்டும். எதற்காக? அந்த சபையினுடைய ஊழிய தேவைகள், சபையினுடைய பொருளாதார தேவைகள், ஊழியம் செய்கிறவர்களுக்கு, சுவிசேஷ ஊழியத்திற்கு,
சபையின் மூலமாக செலவு பண்ண ஊழியத்திற்கு செலவு பண்ணப்படுவதற்கு அது தேவனுடைய தீர்மானம். அடுத்து நிறைய பேருக்கு என்னன்னா சர்ச்சில் கொண்டு வந்தா மட்டும் போதும், காணிக்கை மட்டும் கொடுத்தா போதும். அப்படி கிடையாது. அது ஒரு பார்ட், த பிரேயர் ஃபர்ஸ்ட் பார்ட். ஒவ்வொருவரும் சபைக்கு தங்களுடைய வருமானத்தில் ஒரு பகுதியை கொண்டு வருவது தேவனுடைய சித்தம். ஏனென்னா சர்ச் இஸ் த காட் ஆர்டைன்ட் இன்ஸ்டிடியூஷன். இந்த நிர்வாகம் கர்த்தருடைய சித்தத்தின்படி நடத்தப்படுவதற்கு, அதனுடைய தேவைகள் சந்திக்கப்படுவதற்கு வருமானத்தில் ஒரு பகுதியை பிரித்து வைக்க வேண்டும். பழைய ஏற்பாட்டில் 10 இஸ்ரவேல் ஜனங்களுக்கு 12 கோத்திரங்களுக்கு சொத்தை பங்குச்சு கொடுக்கும்போது லேவி கோத்திரத்துக்கு என்ன கொடுக்கல? சொத்து கொடுக்கல. ஏன்னா சொத்து கொடுத்தா அவன் சொத்துல வேலை செய்வேன், நீ சொத்துல வேலை செய்யக்கூடாது. லேவி கோத்திரம் என்ன செய்யணும்? கர்த்தருடைய ஆலயத்தில் என்ன செய்யணும்? பணிவிடை செய்யணும், பலி செலுத்துதல், ஆராதனை செலுத்துதல். அதனால மற்ற ஒவ்வொரு கோத்திரங்களையும் வேலை செய்து 10 என்ன செய்யணும்? இவங்களுக்கு கொண்டு கொடுக்கணும். அவங்களுக்கு என்னென்ன அவங்களுடைய வேலை கர்த்தருக்கு ஊழியம் செய்தல். அதனால அவங்களுடைய தேவைகள் மற்றவர்களுடைய உழைப்பினால் என்ன செய்யப்படும்? சந்திக்கப்பட வேண்டும். புதிய ஏற்பாட்டில் வரும்போது ஆண்டவர் அந்த கிருபையின் உபதேசத்தில், சபைக்கு கொடுத்த அப்போஸ்தல உபதேசத்தில் 10 என்பதை எடுத்துட்டு உதாரத்துவமான காணிக்கை கொண்டு வந்தார். அவனவன் உஷனமாயும் அல்ல, கட்டாயமாயும் அல்ல, அவனவன் மனதில் நியமித்தபடியே கொடுப்பவன் தாராளமாய் கொடுக்கிற இடத்துல. புதிய ஏற்பாட்டில் வரும்போது 10 அல்ல, 100க்கு 100 ஆண்டவருக்கு கொடுக்க சொன்னார். எல்லாவற்றையும் கொடு, உன்னையே கொடு. அதான் புதிய ஏற்பாட்டுடைய உபதேசம். Give everything to God. இன்றைக்கு பழைய ஏற்பாட்டுடைய கணக்கை வச்சு சிலர் பிடிச்சு புரைச்சு நல்லா வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. தங்களை ஆசாரியன் என்று சொல்லி திருப்திப்படுத்திக் கொண்டிருக்கிறாங்க. புதிய ஏற்பாட்டில் ஆசாரியன் யாரு? ஆசாரியன் யாரு? எல்லாரும். நீங்களுமே உங்களை நம்மை அவர் ராஜாக்களும் ஆசாரியர்களுமாக மாற்றி வைத்திருக்கிறார். நம்ம எல்லாருமே கர்த்தரிடத்துல ஈக்குவலா தான் இருக்கிறோம். ஆனா ஊழிய அழைப்பின் அடிப்படையில் சிலர் வேறுபிரிக்கப்படுறாங்க. ஊழியம் மட்டும் தகுதி எல்லாரும் போலதான். ஊழியங்கள் அவருடைய வரத்தின் அடிப்படையில், அழைப்பின் அடிப்படையில் வித்தியாசம். அதுல போதகர் வர்றாங்க, மூப்பர் வர்றாங்க, உதவிக்காரர் வர்றாங்க, அது வேற விஷயம். பட் தகுதியின் அடிப்படையில் ஆணென்று பெண்ணென்று கூட வித்தியாசம் கிடையாது. அதனாலதான் ஆராதனையில் புதிய ஏற்பாட்டில் சபையில பெண்கள் தலைமைத்துவத்தை அன்னொரு என்ன செய்யலாம்? கொடுக்கல. ஆனா ஆசாரியர்கள் அவங்களை என்ன செய்யலாம்? கர்த்தரை என்ன செய்யலாம்? ஆராதிக்கலாம். வேதம் பெண்களையும் ஆசாரியர்கள் தான் என்ன செய்யுது? சொல்லுது. அப்போ ஆராதனை பலிபீடத்துக்கு முன்னால் வரும்போது, சபை கூடி வரும்போது, ரட்சிப்பிற்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் என்று பெண்கள் என்ன செய்ய முடியும்? சொல்ல முடியும். ஆனா உபதேசம் பண்ணுதல், போதனை பண்ணுதல், அந்த காரியங்கள் பெண்களுக்கு ஆண்டவர் என்ன செய்யல? அனுமதி கொடுக்கப்படவில்லை. சரி, அது வேற ஒரு பார்ட். நம்ம கொடுத்தலுக்கு வருவோம். கிவிங் இஸ் த கிரேட்டஸ்ட் கிஃப்ட் than கெட்டிங். பெற்றுக்கொள்வதை விட கொடுக்கிறதே மேலானது. கொடுத்தல் தேவன் தருகிற மிகப்பெரிய கிருபையின் ஆசீர்வாதம். 10வது வசனத்தை வாசிப்போம். 9-10 வாசிப்ப நான் வாசிக்கிறேன். வாரி இறைத்தான், ஏழைகளுக்கு கொடுத்தான், அவனுடைய நீதி என்றென்றைக்கு நிற்கும் என்று எழுதப்பட்டிருக்கிறபடியாகும். விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தை அளிக்கிறவர் உங்களுக்கு விதையை அளித்து அதை பெருக பண்ணி உங்கள் நீதியின் உளைச்சலை வர்த்திக்க செய்வார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். கொடுத்தல், கிவிங் glorifies God. வாரி வைத்தான், ஏழைகளுக்கு கொடுத்தான், அவனுடைய நீதி என்றென்றைக்கு நிற்கும் என்று எழுதி இருக்கிறபடியாகும். உங்களுடைய நீதியின் கிரியைகள் சபைக்கு முன்பாகவும் சமூகத்துக்கு முன்பாகவும் தேவனுக்கு மகிமையாக, for the glory of God, மகிமைப்படுவதற்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? கொடுக்க வேண்டும். It is a glorifying God. தயவு செய்து இன்றைக்கு கிறிஸ்தவ பரிசுத்தவான்கள் சொல்றாங்க, அவன் துன்மார்க்கன், அவன் பாவி, அவன் விக்கிரகத்தை வழிபடுறவன், அவன் பசியா கிடந்துதான் சாகணும். ஏன் அவன் விக்கிரகத்தை வழிபடுறான்? எப்படி இருக்கட்டும், அவன் மனுஷன்ப்பா. He is a human.
தேவ சாயலான ஆத்மா அவனுக்குள்ளால இருக்குது. நம்ம அவனை சர்ச்சில் பாஸ்டர் ஆகல, அவனுக்கு பசிக்கு என்ன செய்கிறோம்? ஆகாரத்தை தான் கொடுக்குறோம். அதுக்கு நீங்கள் அவனுடைய குவாலிட்டியோ அவனுடைய கேரக்டரையோ அவனுடைய எப்படிப்பட்ட காரியத்தை என்ன செய்ய வேண்டாம், பார்க்க வேண்டாம். அப்படி தெருவில் படுத்திருக்கிற ஒரு மனிதனை அன்பு பாராட்டி ஆகாரம் கொடுத்து அவனை சிநேகித்தால் நீங்கள் அவனுக்கு என்ன செய்ய முடியும்? சுவிசேஷம் அறிவிக்க முடியும். அதன் மூலமாக கர்த்தர் என்ன செய்கிறார்? மகிமை படுகிறார். ஒரு ஆத்துமாவிடத்தில் சுவிசேஷம் அறிவிக்க முடியும். கொடுக்கிறதன் மூலமாக விசுவாசிகள் அநேகரை சந்திப்பதற்கான வாசல்களை நீங்கள் திறக்க முடியும். அவர்களுக்கு என்ன செய்ய முடியும்? சுவிசேஷம் அறிவிக்க முடியும். கொடுத்ததன் மூலமாக தேவன் மகிமைப்படுகிறார். அவ்விதமாக நம்மை உயர்த்த அல்ல, நாம் கொடுத்து நம்மை பெருமைப்படுத்த வேண்டாம். இன்றைய அநேக சபைகளில் போய் பார்த்தீங்கன்னு சொன்னா, செவரில் ஒரு ஆளுக்கு பேர் இருக்கும், தூணில் ஒரு ஆளுக்கு பேர் இருக்கும், பெஞ்சில் ஒரு ஆளுக்கு பேர் இருக்கும், ஸ்பீக்கர்ல ஒரு ஆளுக்கு பேர் இருக்கும், டேபிள்ல ஒரு ஆளுக்கு பேர் இருக்கும். எல்லாத்துலயும் பேர்களால் நிறைந்திருக்கும். ஆனா வேதம் சொல்லுது, எப்படி சொல்லுது? அவர்கள் அதனுடைய பலனை அடைந்தாயிற்று. முடிஞ்சு போச்சு. அவங்களுக்கு வேற ஆண்டவரிடத்துல இருந்து பலன் இல்லை. மனுஷன் காண வேண்டும் என்று, மனுஷன் பார்க்க வேண்டும் என்று நீ கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லுது. மனுஷன் காண வேண்டும் என்று நீ கொடுத்தேன்னா முடிஞ்சு போச்சு. உன்னைய பலன் என்ன செய்தாச்சு? அவங்க தந்தாச்சு. ஆண்டோடத்திலிருந்து நீ என்ன செய்ய முடியாது? பலனை பெற்றுக்கொள்ள முடியாது. வாரி இறைத்தான், ஏழைகளுக்கு கொடுத்தான், அவனுடைய நீதி என்றென்றைக்கு நிற்கும் என்று எழுதியிருக்கிறபடியாகும். விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் அளிக்கிற உங்களுக்கு விதையை அளித்து அதை பெருக பண்ணி உங்கள் நீதியின் விளைச்சலை வர்த்திக்க செய்வார் அப்படின்னு வேதம் சொல்லுகிறது. கொடுக்கிறவனுடைய களஞ்சியங்கள் ஆசீர்வதிக்கப்படும். உண்மையை கொடுக்கிறவனிடத்துல, கர்த்தருக்கு பயந்து உண்மையை கொடுக்கிறவனிடத்துல, புகழ்ச்சிக்காக அல்ல, வீண் புகழ்ச்சிக்காக அல்ல, கர்த்தருடைய மகிமைக்காக மறைவாக ரகசியமாக கொடுக்கிறவனுடைய கைகள் ஆசீர்வதிக்கப்படும் என்று சொல்லுகிறது. நல்ல தாராளமாய் கர்த்தருடைய மனசுக்கு மன இருதயத்தோட கர்த்தருக்கென்று கொடுக்கிறவனை என்ன செய்கிறான்? அவனுடைய செல்வம் நிலத்தில் வைக்கிற விதைக்கு பயன்படுத்தி சொல்லப்பட்டிருக்கிறதுங்க. விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் அளிக்கிறவர் உங்களுக்கு விதையை அளித்து அதை பெருக பண்ணி உங்கள் நீதியின் விளைச்சலை வர்த்திக்க செய்வார். கர்த்தரை மனதில் வச்சு கர்த்தருக்கு பயந்து, இது என்னுடைய நான் பெரிய உழைப்பினால உண்டாக்கிட்டது ஒன்றும் இல்லை, இது ஆண்டவர் என்னுடைய கையில தந்திருக்கிற விதைகள் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து மற்றவர்களுக்கு கொடுக்க ஆரம்பிக்கும் போது கொடுக்க கொடுக்க ஆண்டவர் என்ன செய்வார்? உங்களுக்கு அதிக விதையை தருவார். அந்த விதைகளை வறட்சிக்க பண்ணுவார். கொடுக்கிறது கர்த்தருடைய சித்தத்தின்படி சுவிசேஷ ஊழியத்திற்காகவும் உண்மையான தேவைகளிலும் மனிதருடைய தேவைகளிலும் சந்திக்க கொடுப்பது விதைக்கு சமமாக சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த விதை முளைச்சு நிறைய கனிகளை தருகிறது போல கர்த்தரால் அந்த களஞ்சியங்கள் ஆசீர்வதிக்கப்படும். கர்த்தரால் அந்த களஞ்சியங்கள் ஆசீர்வதிக்கப்படும். செல்வங்களினால பெருமை கொள்ளாதே, கல்வியினால பெருமை கொள்ளாதே, தாளந்துகளினால பெருமை கொள்ளாதே, பணத்தினால பெருமை கொள்ளாதே. அது உன்னுடைய சாமர்த்தியம் அல்ல, கர்த்தர் அனுமதித்த கிரேஸ், கிருபை. It is a grace that what you have. சிலர் தங்களுடைய திறமையை குறித்து பெரிய, நான் தாளந்து, நான் அப்படி நினைச்சேன், இப்படி நினைச்சேன், அப்படி பண்ணிட்டேன், இப்படி பண்ணிட்டேன். ஒன்றும் கிடையாது ஐயா, ஒன்றுமே கிடையாது, ஒன்றுமே இருக்காது. மிக திறமையானவர்கள் ஒன்றுமில்லாமல் இருக்கிறாங்க. நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா, இதை சொல்லக்கூடாது, நிறைய பேர் சம்பாதிச்சிருக்கிறாங்க. அவங்கள பார்த்தா பெரிய திறமை உள்ளவங்களாட்டோ கல்வி கற்றவங்களா தெரியல. ஏதோ போறாங்க, செய்யறாங்க. அது என்ன செய்யறது? வாய்க்க பண்ணுகிற அது அவங்களுடைய கையில் கிடைக்குது. அவங்க அதை உணர்ந்து கொள்ள வேண்டும். செல்வம் வந்தவுடன் நான் பெரிய சாமர்த்தியம் நினைக்காம ஆண்டவருக்குள்ளால தங்களை தாழ்த்தி அடக்கி பணிவோடு
அதிலிருந்து ஒரு பகுதியை எடுத்து கர்த்தருடைய சித்தத்தின்படி ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவர்கள் சுவிசேஷ ஊழியத்திற்காக, பரிசுத்தவான்களுடைய தேவைக்காக, பக்தி விருத்திக்காக, கர்த்தருடைய மகிமைக்காக சபையிலும் நாம் வாழுகிற சமூகத்தில் தேவையோடு இருக்கிறவர்களுக்காக நம்முடைய கைகளை என்ன செய்ய வேண்டும்? திறக்க வேண்டும். சகோதரர்கள் பசியோடு இருக்கும்போது தன் கையை மூடிக்கொள்ளுகிற நபர்கள் கிறிஸ்தவர்களாக இன்றைக்கு கர்த்தருக்கு கொடுத்துட்டு இருக்கிறாங்க. நான் மிஷனரிஸுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கிறேன். ரொம்ப சந்தோஷம், ஆசீர்வாதம் தான். ஆனா பக்கத்து வீட்டுக்காரன் பசியா இருக்கிறான் தெரியுமா? உன்னுடைய தாயார் பராமரிப்பு இல்லாம இருக்கிறாங்க, தாய் தகப்பன்மார். உன்னுடைய சகோதரர்கள் ஆகாரம் இல்லாம இருக்கிறாங்க. நாம் சந்திக்கிற மக்கள் பசியோடு இருக்கிறாங்க, கிழிந்த உடையோடு இருக்கிறாங்க. பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்ட வாழ்க்கை தேவனை தன்னுடைய வாழ்க்கையில் அனுபவிக்கிற வாழ்க்கை உலகத்தை இயேசு கிறிஸ்து பார்த்த பார்வையா தான் பார்க்கும். இயேசு கிறிஸ்து உலகத்தை பார்க்கும்போது பசியோடு இருந்தவர்களை, நோயாளிகளை, திக்கற்ற பிள்ளைகளை, விதவைகளை பார்க்கும்போது அவர் மனதுருக்கம் உள்ளவராய், மனதுருக்கம், கஷ்டப்படுகிறவர்களை, வேதனைப்படுகிறவர்களை பார்த்த மனதுருக்கம் யார் தருகிறது? பரிசுத்த ஆவியானவர் தருகிறது. பரிசுத்த ஆவியானவர் தருகிறது. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறான் என்று பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டிருக்கிறான் என்பதையும் அவனுடைய கனிகளினால் அறிவீர்கள். அவனுடைய கனிகளினால் அறிவீர்கள். கனிகள் என்ன? ஆவியின் கனி, ஆவியானவர் கொடுக்கிற உணர்வு. பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு எப்படிப்பட்ட பார்வையை கிறிஸ்து பார்வையை எப்படிப்பட்ட பார்வையை உடையவராக இருந்தார்? எப்படி வாழ்ந்தார்? நாம் எப்படிப்பட்டவர்களாக நம்முடைய கொடுப்பலை கொடுத்து கொண்டிருக்கிறோம்? நீங்க பாருங்க, சர்ச்சில் கொண்டு இந்த வருஷம் சர்ச்சுக்கு நான் 10 லட்சம் ரூபாய் காணிக்கு, பக்கத்து வீட்டுக்காரனுக்கு உடை இல்லை. அவன்கிட்ட நான் பேச மாட்டேன். அவன் தப்பு பண்ணிட்டான். அவன் கிழிஞ்ச உடையோட இருக்கான். இங்க சர்ச்சுக்கு எத்தனை லட்சம்? 10 லட்சம் செக்கு. நோ யூஸ். த காட் ஆஃப் த பைபிள், இந்த பரிசுத்த வேதத்திலே நாம் பார்க்கிற பரிசுத்த தேவன் பரிசுத்தம் உள்ளவராய் இருக்கிறார், நீதி உடையவராய் இருக்கிறார். அவருடைய கண்கள் எல்லாரையும் நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறது. நம்முடைய மனதை, எண்ணங்களை அறிகிறார். அவருடைய உணர்வினால், அவருடைய நடத்துதலால் கொடுக்கிற கொடை ஆவியினால் நடத்தப்படுகிற அன்பின், பணிவின், தாழ்மையின் கொடை, பெருமையின் கொடை கிடையாது. நான் சபை ஊழியம் ஆரம்பிக்கும் போதே ஒரு தீர்மானம் எடுத்தேன். ரெக்கார்டில் யாரு கொடுத்தாலும் பேர் எழுதக்கூடாது. அதை தனியாக பேர் எழுதி மொத்தத்தில் எழுதி அமௌண்ட் மட்டும் இருக்கும். அதுக்கு மட்டும்தான் அக்கௌண்டபிலிட்டி. ஆனால் பேர் தனியாக இருக்கும். ஏன்னா அக்கௌண்டபிலிட்டிக்கு. ஆனால் வெளியே யாருக்குடைய பேர் என்ன செய்யக்கூடாது, சொல்லக்கூடாது, மொத்தம் தான். ஏன்னா அவர்கள் கர்த்தரிடத்திலிருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆனால் தெளிவான அக்கௌண்டபிலிட்டியும் இருக்க வேண்டும். சபையில் நீங்க 5 ரூபா கொண்டு வந்தாலும் 5 கோடி கொண்டு வந்தாலும் சபையில் நீங்க சாதாரண விசுவாசிகள் தான். யாரும் நீங்க கொடுக்கறதுனால உயர்த்தப்பட மாட்டீங்க, தாழ்த்தப்பட மாட்டீங்க. அது கர்த்தருடைய கிருபை, கர்த்தர் தருகிற எண்ணம், கர்த்தர் தருகிற விருப்பம், கர்த்தர் தருகிற சித்தம். தேவை அறிந்து செய்யுங்கள், அது ஆண்டவருடைய சித்தம். அதனாலதான் கர்த்தரிடத்திலிருந்து பலன் உண்டு. ஆனால் சபையில காணிக்கை எல்லாவற்றுக்குமே அக்கௌண்டபிள் உண்டு. அது எதற்கு, எப்படி, எங்கே இருக்கிறது என்கிற அக்கௌண்டபிள் எல்லாமே கணக்காக செலவு பண்ணப்படும். அது ஆண்டவருடைய சித்தம். எல்லாவற்றையும் ஒழுங்காயும் கிரமமாயும் செய்யுங்கள் என்பது கர்த்தர் தந்திருக்கிற ஆலோசனை. கொடுத்தல் பெரிய கிருபை. கொடுக்காமல் விட்டோம் என்றால் கர்த்தர் எடுப்பார். நீங்கள் கொடுக்காமல் வைத்திருக்கிறவர்களுக்கு கர்த்தர் என்ன செய்வாரு? சிறகுகளை முளைக்க பண்ணுவார். அது பறந்து போகும். நம்ம பார்த்துட்டு நெஞ்ச பிடிச்சிட்டு ஐயோ போகுதே,
யாரும் பிடிச்சு நடத்த முடியாது. மிக தெளிவாக கற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தருடைய வேதம் நமக்கு சொல்லுகிறதை, விதைக்கிறவனுக்கு விதையை எல்லாத்தையும் சேர்த்து வச்சேன்னு சொன்னா அது புரோதனை விதைச்சாதான் என்று விதையை தருவாரு. புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தை அளிக்கிறவர் உங்களுக்கு விதையை அளித்து அதை பெருக பண்ணி உங்கள் நீதியின் விளைச்சலை வர்த்திக்க செய்வார். உங்களுடைய நீதியின் விளைச்சலை வர்த்திக்க செய்வார். சங்கீதம் 112வது அதிகாரம் 9வது வசனம் ஒரு வாசிப்போம். வாரி இறைத்தான், ஏழைகளுக்கு கொடுத்தான், அவருடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும், கர்த்தரால் நிற்கும். நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா 1800களில் திருநெல்வேலி மாவட்டத்தில் முதலாக ஆரம்பிக்கப்பட்ட ஒரு கல்வி நிறுவனம் சாரா டக்கர் கல்வி இன்ஸ்டிடியூட். அந்த சாரா டக்கர் யார் தெரியுமா? 800களுடைய ஆரம்பத்தில் திருநெல்வேலி மாவட்டத்திற்கு மிஷனரியாக வந்த ஒரு ஊழியக்காரருடைய சகோதரி. அவங்க ஹேண்டிகேப்ட், கைகால் நடக்க முடியாதவர்கள். அவருடைய சகோதரன் இந்திய தேசத்திற்கு மிஷனரியாக திருநெல்வேலி பாளையங்கோட்டையில் ஊழியம் செய்து கொண்டிருக்கும் போது இங்கு நடக்கிற சம்பவங்களை, இங்கே இருக்கிற சூழ்நிலைகளை எல்லாம் ஒவ்வொரு நாளும் அவர்களுக்கு கடிதமாக எழுதி கொண்டிருப்பாராம். அந்த கடிதங்களை வாசித்த அந்த சாரா டக்கர் ஊனமுற்ற பெண்மணி கண்ணீரோடு ஜெபிக்க ஆரம்பித்த போது, இந்திய தேசத்திலே கல்வி அறியம் இல்லாமல் பெண்கள் குறிப்பாக ஒதுக்கப்பட்ட அடிமைத்தனத்துக்குள்ளால இருந்து மிக தீய வெள்ளத்துல அதாவது மனுஷியம் இல்லாம மிகவும் மோசமான நிலைமையில அவங்க கஷ்டப்பட்டு அடிமைகளாக மிருகங்களை போல வாழுகிற ஒரு வாழ்க்கையை குறித்து அவங்க கேள்விப்பட்டு மனமுறகி, இந்த மக்களுக்கு கல்வி கண் திறக்க வேண்டும், இந்த மக்களுக்கு கல்வி கொடுத்து ஞானம் கொடுத்து சமூக வளர்ச்சி கொடுத்து அவங்களை வாழ்விக்க வேண்டும் என்று அவங்க தீர்மானம் எடுத்து ஜெபித்து அவங்களுக்கு உண்டான அவங்களிடத்தில் இருந்த சில நகைகளை, பொருட்களை விற்று தன்னுடைய சகோதரனுக்கு அனுப்பி கொடுத்து அவர்களுக்காக ஒரு சின்ன பாடசாலை தொடர்ந்து அவர்கள் இங்கிலாந்து தேசத்தில் தன்னுடைய நண்பர்களிடத்தில் அதை பற்றி பேசி பேசி அனுப்பி வச்சு கட்டப்பட்டது தான் சாரா டக்கர் இன்ஸ்டிடியூஷன். இன்றைக்கு ஒரு ஸ்கூலாக, காலேஜாக, ஒரு பெரிய ஒரு வெளி விளக்காக லட்சக்கணக்கான மக்களை கல்வி ஞானமும் அதன் மூலமாக படித்த IAS, IPS, கலெக்டர் பெரிய லெவலில் அந்த சமூகத்திற்கு வெளிச்சம் காட்டி அநேகரை கொண்டு வந்தது. நம்ம நினைக்கிறோம் நம்ம கொண்டு ஒன்றும் செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டு. நம்ம கொண்டு ஒன்றும் செய்ய முடியாது, கர்த்தர் நம்மை கொண்டு செய்ய வைப்பார். நமக்கு மனம் உண்டுண்டா நம்ம ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து விசுவாசத்தோடு ஜபத்தோடு கர்த்தருடைய வசனத்தின்படி கொடுத்து பாரப்பட்டு, திக்கற்ற பிள்ளைகள், விதவைகள், ஆகாரம் இல்லாமல் இருக்கிறவர்களுடைய பாரப்பட்டு நமக்கு உண்டானவைகளை கொடுக்க ஆரம்பிக்கும் போது, இருக்கிற விதையை விதைக்க ஆரம்பிக்கும் போது நமக்கு என்ன செய்வார்? அதிக விதைய, அதிக காரியங்களை கட்ட நமக்கு என்ன செய்வார்? எதுக்காக? நான் 10 லட்ச ரூபா கொடுத்தேன், இந்த வருஷத்துல எனக்கு 20 லட்ச ரூபா லாபம். அடுத்த தடவை நம்ம ஒரு 15 கொடுப்போம், அப்ப இந்த அடுத்த என்ன கிடைக்கும்? 30. அதுக்காக அல்ல. 10 லட்சம் கொடுத்தேன், 20 லட்சம் கிடைச்சு 20 லட்சத்தையும் கொடுக்கிறேன். 20 லட்சம் கொடுத்த ஆண்டவர் இன்னும் அதிகம் கிடைக்கும் போது அதிகம் கொடுக்க வேண்டும். நியூ டெஸ்ட்மெண்ட் கிவிங்னு சொன்னா 10ல் 1 இல்லை, 100க்கு 100. தேவைக்கு மட்டும் எடுத்து மீதி எல்லாத்தையும் கொடுக்கணும். அதான் புதிய ஏற்பாட்டினுடைய உபதேசம். தேவைக்கு மட்டும் எடுத்துட்டு மீதி எல்லாம் என்ன செய்யணும்? கொடுக்கணும். அந்த கொடுக்கை தான் நிறைவான கொடுக்கை. எல்லாவற்றையும் கிறிஸ்து தன்னை கொடுத்தது போல. இப்ப எவ்வளவு கிறிஸ்தவங்க எவ்வளவு கொடுக்கறதுல பெருமைப்பட முடியும்னு பார்க்கலாம். தேவனுடைய சித்தத்துக்கு முன்பாக 10ல் 1 சொன்னா கொடுத்துட்டு பெருமைப்பட்டுடலாம். அது பழைய ஏற்பாடு, அது லேவியர்களுடைய சொத்து பங்கு. ஆனா இது கிறிஸ்து
கிறிஸ்து தன்னே நமக்காக கொடுத்தார். நாம் நம்மை நமக்கு உண்டானவைகளை ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டும். ஆனால் பொறுப்பானவைகள் சபைக்கென்று உங்களுடைய வருமானத்தில் ஒரு பகுதியை நீங்கள் எடுத்து வைத்து கொண்டு வர வேண்டும். கொண்டு வந்துட்டு அதை நீங்கள் செலவு பண்ண வேண்டும். சபையில் வருகிற காணிக்கையை செலவு பண்ணுறது யாரு? போதகருடைய ஆலோசனையின்படி, வேத ஆலோசனையின்படி சபை. சபையில் ஒரு ஆளுடைய தேவையை நீங்க உணர்றீங்க, உங்களால கொடுக்க முடியாது. நீங்க என்ன செய்யணும்? சபையில் ஒரு ஆள் தேவையோடு இருக்கிறாங்க, பசியோடு இருக்கிறாங்க, உங்களுக்கு கொடுக்க முடியாது. நீங்க என்ன செய்யணும்? சபைக்கு தெரியப்படுத்த வேண்டும், அவர்களுக்காக ஜெபித்துட்டு. உங்களால முடியாததை என்ன செய்யும்? சபை செய்யும். அதுக்கு தான் சபை இருக்கிறது. Giving is the greatest grace from God. இந்த கிருபையின் வழிநடத்துதல் உண்டா இருக்கவன் தான் கொடுப்பான். கொடுக்காதவன் என்ன செய்ய மாட்டான்? கொடுக்க மாட்டான். கொடுக்கிறவர்கள், அதிகமாக கொடுக்கிறவர்கள், நீதி நிறைய வசனங்கள் இருக்கிறது, அவர்கள் ஒரு நாளுமே தேவைக்கு இல்லாத போக மாட்டாங்க. தேவைக்கு இல்லாம போக மாட்டாங்க. அப்படி அனுமதித்தால் அது தேவனுடைய மகிமைக்காக இனி ஒரு விதத்தில் இருக்கும். அது கர்த்தர் அவர்கள் மீது மிகுந்த அன்பாக இருக்கும். ஒருவேளை யோபுவை போல நீங்கள் சொல்லலாம், பவுலை போல சொல்லலாம். அது மிகுந்த ஆசீர்வாதம். ஆண்டவர் எடுத்து தன்னை மகிமைப்படுத்துவது. ஆனால் கொடுத்தல் மிகுந்த ஆசீர்வாதம் என்பதை நாம் மிக தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். 2 நாளாகமம் 31வது அதிகாரம் 10வது வசனத்தை மட்டும் வாசிப்போம். 2 நாளாகமம் 31:10. இங்க நம்ம பார்க்கும்போது இந்த காணிக்கையை கர்த்தருடைய ஆலயத்திற்கு கொண்டு வர தொடங்கினது முதல் நாங்கள் சாப்பிட்டு திருப்தி அடைந்தோம். இன்னும் மிச்சம் இருக்கிறது. கர்த்தர் தம்முடைய சின்னத்தை ஆசீர்வாதத்தினால் இந்த திரட்சியான அம்பாரம் ஆசீர்வதித்ததினால் இந்த திரட்சியான அம்பாரம் மீதியா இருக்கிறது என்றார். மன விருப்பத்தோடு உண்மையான நிலைமையில நம்ம கொடுக்கும் போது அது சர்ப்ளஸா மாறும். கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படும், மிகுந்த நிறைவை கொடுக்கும். அது என்ன செய்யும்னா மீதி கொண்டு வரக்கூடியதாக இருக்கும். கர்த்தர் அதுல இருப்பாரு. கர்த்தருடைய கிருபை அது மேல இருக்கும். மனப்பூர்வமான ஜெபத்தோடு கூடிய கொடுத்தல் மிகுந்த ஆசீர்வாதங்களை கொண்டு வரும். மிகுந்த ஆசீர்வாதங்களை கொண்டு வரும். இன்றைக்கு நிற்கக்கூடிய இன்ஸ்டிடியூஷன்ஸ், பெரிய பெரிய காரியங்கள் எல்லாம் ஆரம்பத்துல ஒரு சின்ன ஜெபத்தோடு கூடிய காணிக்கையினால் உருவாக்கப்பட்டதாக இருக்கும். Desire which came from God. தேவனால் கொடுக்கப்பட்ட விருப்பம், ஜெபம், அர்ப்பணம், சின்ன கொடுக்கை செயல் மிகுந்த ஆசீர்வாதமாக மிச்சம் எடுக்கிறதாக இருக்கும். ஏனென்றால் God is in it. தேவன் அதோடு கூட இருப்பார். தேவன் அதோடு கூட இருப்பார். கர்த்தரோடு கூடிய ஆசீர்வாதம், கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஆசீர்வாதம், கர்த்தரால் கொடுக்கப்பட்ட நன்மையான ஈவுகள் மாத்திரமே நமக்கு இருக்க வேண்டும். அதையும் கர்த்தருடைய சித்தத்தின்படி கர்த்தருக்கென்று நாம் செலவு பண்ணும்படியாக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். பெற்றுக்கொள்வதல்ல, கொடுப்பதே தேவன் தருகிற பெரிய கிருபை. கொடுப்பதே தேவன் தருகிற பெரிய கிருபை என்ற விசுவாசத்தோடு நம்மை ஒப்பு கொடுத்து நம்மையும் நமக்கு உண்டானவைகளையும் கர்த்தருக்கு கொடுக்க, ஜெபத்தோடு கொடுக்க, தாழ்மையோடு கொடுக்க, அர்ப்பணத்தோடு கொடுக்க, எதிர்பாராமல் கொடுக்க, புகழ்ச்சிக்காக இல்லாமல் அன்பிற்காக கொடுக்க நம்மை ஒப்பு கொடுப்போம். கர்த்ததாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. நம்ம எல்லாரும் கண்களை மூடி ஜெபிப்போம். நம்ம எல்லாரும் கண்களை மூடி